அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் வேத வாக்கியங்களை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டினுடைய பாடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 நிருபங்களும் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் உள்ள கருத்துக்கள் பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார பாடம் 9வது பாடம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனமாக, அந்தியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் நிமித்தம் நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் இடுக்கமும் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். மிகவும் வேதனை அடைந்தவராக இவர் கொடுத்த சில சட்டத்திட்டங்கள், சபையை எப்படி பின்பற்ற வேண்டும், ஒரு கிறிஸ்தவ திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் முன்மாதிரியாக என்பதை குறித்து இவர் ஸ்ட்ரிக்டாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு எழுதுகிறார். அந்த 2 கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அப்படின்றத, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எழுதப்பட்டதுனால அதை ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோன்ற ஒரு கவலையோடு எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த 2 கொரிந்தியர் நிருபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், கண்ணீரோடு கூட எழுதுகிறேன், வியாகுலத்தோடும் இடுக்கத்தோடும் இதை நான் எழுதுகிறேன் என்று அவர் சொல்லத்தக்கதாக தான் மனப்பாட வசனம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய சமூகத்தில் வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து இருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் மூலமாக ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையும் வழி நடத்தும் கருமும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அவர் எவ்வளோ பிரயாசப்பட்ட தானே அப்படின்றதையும், எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த யூதர்களாலும் பிரஜாதி கிறிஸ்தவர்களால் பிரஜாதி மக்களாலும் அவர் பட்ட ஊழியத்தில் அவர் பட்ட துன்பங்களை அவர் என்ன செய்கிறார், இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தில் அவர் வெளியாக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 11:24 28 வரலாம் ஒரு 5 வசனங்களில் அவர் பட்ட துன்பங்களை அவர் எழுதுகிறார். முதலாவது, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது. ஏனென்றால் அக்காலத்திலே உலகம் முழுதும் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கென்று சரியான வாகன வசதிகள் கிடையாது, போக்குவரத்துகள் கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக அவர்களால் கடந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஊழிய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன் இல்லையா. அப்போனா உங்களுக்கு 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேயத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு தகப்பன், ஒரு ஊழியக்காரன், ஒரு இவாஞ்சலிஸ்ட் இல்லைன்னா ஒரு பாஸ்டர் ஒரு சபையை உண்டாக்குனதுக்கப்புறம் அவருக்கு அந்த சபை மேலே எவ்வளோ கரிசனை இருக்கும், அவங்க நிலைச்சிருக்கணும். ஒரு சபையாக கடைசி வரையில் தனது காலத்திற்கு பின்பு கூட அந்த சபை வளர்ந்து ஃப்ளரிஷ் ஆகி பெருசாகணும் அப்படின்றது தான் ஒரு ஊழியக்காரனுடைய நினைவாக இருக்கும் இல்லை. இவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டங்களை பட்டேன், நான் கடல் சேதம் இருந்தேன், கப்பற் சேதம், கடல்லே ஒரு ராப்பகல் முழுதும் கழிச்சாருன்னா தண்ணியில் கடலில் கப்பல் உடைஞ்சதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள், அடிகள், கட்டுகள், உபத்திரவங்கள், உபவாசங்கள் இவையெல்லாம் இல்லாமல் சபைகளை பற்றிய கவலைகள் என்னை நெருக்குகிறது என்றவர் எழுதத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கான பவுல் அப்போஸ்தலன் இருந்தால் என்றால், அவர் கடைசியிலே ஊழியத்திலே சேர்ந்தாலும் கூட
அவருக்கு அதிகமாக தனக்கு முன்னிருந்த 12 சீடர்களை காட்டிலும் அதிக பாரமுடையவராக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதிலும் சபைகளை நிலைநிறுத்துவதிலும் தனது உபதேசத்தினாலும் போதனையினாலும் சாதனையினாலும் சபைகள் என்ன பண்ணுறாரு, அவர் விருத்தி அடை செய்து நிலைநிறுத்துகிற ஒரு பக்குவமுள்ள ஒரு ஊழியக்காரனாக பவுல் அப்போஸ்தலன் இருந்ததை நம்மால் அவர் சொல்கிறார். ஆழ்ந்த கவலை என்று சொல்லி சபைகளை பற்றிய கவலையை அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்வதை நம்மால் பாருங்க. அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்பது தான். அதனால தான் அந்த தலைப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடல் நம்ம பார்க்கும் பொழுது நன்றி செலுத்துதல். பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அநேக முறை மரணம் நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவரும் அவரோடு இருந்தவர்களும் ஊழியத்தில் அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஆறுதல் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருந்தார். தாங்கள் மரித்து போவோம் என்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டான அந்த காலகட்டத்திலும் கூட அப்படிதானே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இதிலேருந்து தப்பிச்சிக்க முடியாது, இந்த கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பரகலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆறுதல் அளிப்பது என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தையின் கிரேக்க பதம் என்னவென்றால் பரகலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தேவன் அவ்வளவு ஊழியங்களிலே கடினமான பாதைகளை நாங்கள் கடந்து சென்றாலும் கூட அவைகளின் மத்தியிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக ஊழியங்களிலே தேவன் இருந்தார் என்பதை மிக தெளிவாக என்ன செய்கிறாரு. அவர் பரக்லீஸ் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த வினை சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன். நாங்கள் செய்கிற ஊழியங்களிலே நாங்கள் படுகிற பாடுகள் இருக்கிறது, அவைகளின் மத்தியிலே எங்கள் தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா. அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:3-4 இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறார், அவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊழியத்தை இந்த பவுல் அப்போஸ்தலன் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் செய்திருக்க வேண்டும். அப்படிதானே நிறைய பாடுகளை அவர் சென்ற இடங்களெல்லாம் அவர் சபைகளை உருவாக்குவதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படிதானே அதான் அவர் சொல்கிறாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்படி பேதுருவை தெரிந்து கொண்ட தேவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்லும்படி என்னை தெரிந்து கொண்டார். உலகம் முழுவதும் அவர் என்ன செய்கிறார், பவுல் அப்போஸ்தலன் சுற்றி தெரியத்தக்கதாக அந்த இடங்களிலே அவர் சபைகளை ஏற்படுத்தின பொழுது அவைகளை பற்றின அவைகள் நிலை நிற்காதா, இல்லை பாவத்தில் விடுறாங்களா விடலையா, எப்படிப்பட்ட போதனைகளை அவர்களுக்கு கொடுப்ப. விசேஷமாக கொரிந்து சபைக்கு இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதும்போது அங்கே நிலைமை படுமோசமாக இருந்தது என்று வார பாடத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு இருக்கிறவர்கள் தவறான வழிகளை பின்பற்றுகிறவர்களாக, தவறான நம்பிக்கைகளுக்கு அவர்கள் உட்பட்டவர்களாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எபேசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிய மைனர்னு சொல்லுவாங்க, ஆசிய கண்டமும் ஐரோப்பா கண்டமும் சேரக்கூடிய இடம். அதில் இருந்த திருச்சபை இல்லையா. ஏசாமி கூட முதல்ல எதுக்கு செய்தியை சொல்ல தெரிந்து கொள்கிறார் வெளிப்படலாம், எபேசுக்கு இல்லையா. எபேசுக்கு போயிட்டு பவுல் கொரிந்துக்கு போயிட்டு அங்கே நிலைமையை பார்த்துட்டு எபேசுலேருந்து ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார். 2வது நிருபத்தை கொரிந்து திருச்சபைக்கு அவர் எழுதத்தக்கதாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அவங்களிடத்துல காணப்பட்ட பாவங்கள் என்ன, தவறுகள் என்ன என்பதை சுட்டி காட்டி மிகவும் கடிந்து கொண்டு இந்த 2ஆம் நிருபம் என்ன பண்ணப்படுகிறது, எழுதப்படுவது. அவருடைய ஆசையெல்லாம் என்ன என்று சொன்னால், அவர்கள் கடைசி அறையிலே நிலைநிற்க வேண்டும் சத்தியத்தில். எந்த விதத்திலும் அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, அவங்க தவறு செய்தவர்களாக காணப்படக்கூடாது, அதை விட்டு விலகினவர்களாக காணப்படக்கூடாது என்ற வாஞ்சையினாலே அவர்களை கண்டித்து எழுதக்கூடிய நிருபம் தான் இந்த கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் என்று பார்க்கணும் இல்லையா. ஆறுதலை பெறுகிறார் தேவனிடம் இருந்தவர் இல்லையா. துயரமடைந்து தேவ ஆறுதலை பெற்ற ஒரு இருதயம் மட்டுமே உபத்திரவத்தில் இருப்பவர்களுக்கு திறம்பட ஆறுதல் கூற முடியும் இல்லையா. நிறைய கஷ்டங்களை அவங்க ஊழியங்கள் அவமானங்கள் அவர்களுக்கு சொந்த ஜனங்களால்னா யூதர்கள் இல்லையா, சொந்த ஜனங்களால் ஏற்பட்ட அவமானங்களாலும், கர்த்தருடைய சகோதரரால் ஏற்பட்ட அவமானங்களாலும், கள்ள சகோதரரால் ஏற்பட்ட அவமானம். அப்படின்னா சொந்த சீடர்கள்லேயே இல்லை கொரிந்து சபையிலேருந்து ஒரு சிலர் அவர் ஸ்திரமற்ற தன்மை உள்ளவராக இருந்தாருன்னு நினச்சாங்களாம். அவர் உறுதியற்றவர், அவருடைய உபதேசத்தை நம்ம
பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வராரு, பிரசங்கம் பண்ணுறாரு, சில ஆலோசனைகளை கொடுக்குறாரு, போயிடுறாரு, அவ்வளோதான். அவரால் என்ன பண்ண முடியல. ஒரு ஸ்திரத்தன்மையற்றவர், அன்பற்றவர்னு கூட நினச்சாங்களாம். இந்த வார பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பக்கம் திங்கள் செவ்வாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உறுதி இல்லாதவர் இல்லையா, பலனற்றவர் அவர் பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லி அவரை பற்றி ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்து அதை பரப்புகிறவர்களாக இருந்தார்கள் அந்த கொரிந்து திருச்சபையில். கொரிந்து ஒரு பெரிய சபையாக இருந்தது அந்த காலத்தில். அவங்க உருவாக்கின கொஞ்ச காலத்திலேயே நல்ல ஆசீர்வாதமிக்கவைகளை உடையவர்களாக, உலகத்தின் ஆசீர்வாதங்களை உடையவர்களாக கொரிந்து பட்டணத்து திருச்சபை இருந்தப்போ, கொரிந்து பட்டணம் ரொம்ப முழுமையான பட்டணம். கொரிந்துவோடு ஒரு லீக் ஒன்று அமைச்சிருந்தார் அலெக்சாண்டர் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தின் பக்கங்களிலே நம்மளால் வாசிக்க முடியுது. கொரிந்து, மக்கதோனியா, அதான் நம்ம மாசிடோனியான்றோம், அத்தேனே அதான் ஏத்தேன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்பார்ட்டா, இன்னும் நிறைய தீவு கூட்டங்கள் அந்த அந்த நாட்டில் இருந்ததை நாம் பார்க்குறோம். தீவு கூட்டங்களால் ஆன ஒன்று தான் அந்த கிரேக்க நாடு. அதில் கொரிந்து பட்டணத்துக்கூட கூட ஒரு லீக் ஒன்று, மிலிட்டரிஸ்டிக் லீக் ஒன்று அமைச்சிருந்தார் அந்த அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லி நம்ம சரித்திரத்தின் பக்கங்களிலே வாசிக்க முடிகிறது. அவங்க பொருள் செல்வமும் உடையவர்களாகவும் இருந்தார்கள். நல்ல ஒரு இராணுவ பயிற்சி பெற்ற மக்களாக கொரிந்துவிலே இருந்தவங்க இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சபையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயத்தை பரப்புகிறவர்களாக அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாரில் ஒரு சிலர் இருந்ததை அவர் என்ன எழுதுகிறார்னு சொன்னால், ஆண்டவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அவர் நன்றி செலுத்துகிறார். எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. அவர் எழுதின நிருபம் 2வது முறை கொரிந்து பட்டணத்துக்கு அந்த சபை விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் நினைத்திருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அதை கேள்விப்பட்ட போது தான் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானதை நம்ம பார்க்குறோம். அந்த மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் அவர் எழுதுகிறார், ஆறுதல் செய்கிற தேவனாக எங்கள் தேவன் இருக்கிறார், நாங்கள் செய்த ஊழியங்கள் வீணாகவில்லை என்று அவர் என்ன செய்கிறார் என்றால் தைரியம் அடைந்தவராக. அருமையான ஆண்டோட அதுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நமக்கு சொல்லப்படுது. திங்கட்கிழமை பாடத்தில் கபடின்மையும் திவ்ய உண்மையும் தான் எப்படி இருந்து அவங்கக்கிட்ட இருந்த போதுன்றது அவர் சொல்கிறார். விளங்குச்சுங்களா? அவரை பற்றி அந்த தப்பு அபிப்பிராயம் பரவ ஆரம்பித்த உடனே விழிச்சுக்கிறார். அவர் எபேசுலேருந்து திரும்பி வந்தால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ கொரிந்துலன்னு சொல்லி ஒதுங்கிடுறார். எபேசுவில் இருந்து சரி நம்ம எழுதி அனுப்பலாம், லெட்டரு நிருபம் எழுதி அனுப்பலாம், அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாம். அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்காங்களா இல்லையா, உண்மையிலேயே அவங்கக்கிட்ட ஒப்படைப்பு இருக்குதா சத்தியத்தின் மேலே அப்படின்றத அவர் என்ன செய்கிறார், அவர் ஒதுங்கி இருந்து அவர் பார்க்கத்தக்கதாக. அதான் திங்கட்கிழமை பாடத்தில் கொரிந்தியர்கள் மீது பவுல் அன்பு வைத்திருந்தார்னு நேர்த்து பார்த்தோம். தேவனிடத்தில் ஆறுதலை பெற்றவர் அவரது பாடுகளில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் இல்லையா. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரொம்ப நேர்மையாக நான் நடந்துக்கினேன் அப்படின்றார் அவங்கக்கிட்ட. அப்படி தானே 2 கொரிந்தியர் 1:12-14 நம்ம வாசிக்கும் போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் கபடின் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நான் கபடு இல்லாமல் நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்தபோது, திவ்ய உண்மையோடு நான் நடந்து கொண்டேன் இல்லையா. அந்த கபடின்மை என்ற வார்த்தைக்கு அப்ளோட்டேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்குறோம். அப்ளோட்டேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொன்னால் கபடு இல்லாமல் நடந்து கொள்வது, மனசில் ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று பேசுகிறது இல்லாமல் நேரடியாக அவர்களை கடிந்து கொண்டவராக பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் தவறான உபதேசங்கள் அவர்களுக்குள்ளாக நுழைவதை தடுக்கத்தக்கதாக, தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தக்கதாக அதை கண்டிக்கிறவராக, கபடற்றவராக, நேரடியாக கண்டிக்கக்கூடியவராக பவுல் இருந்ததை நாம் பார்க்க. அது கபடின்மே திவ்ய உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எயிலிக்ரினியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உண்மையற்றவராக அவர் நடந்துக்கல இல்லையா. அங்கேருந்து தங்கியிருந்து வேலை செஞ்சு அவர் சாப்பிட்டாரு, அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, கூடார தொழிலை செஞ்சு சாப்பிட்டாரு, எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாத்துலேயும் அவங்கக்கிட்ட உண்மை உள்ளவராக இருந்தார். சிந்தனைகளையும் செய்கைகள் எல்லாவற்றிலும் மாசற்றவராக என்ன பண்ணப்பட்டார், அவர் காணப்பட்டதை பார்க்குறோம் பவுல். அவர் சொல்கிறார் இந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்றத அவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் இந்த 12ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால்,
அதை பற்றி மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. வேற ஒருத்தரும் புகழ வேண்டாம், எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் எப்படி இருந்தோம், உங்ககிட்ட உண்மையாக இருந்தோம், திவ்ய உண்மையாக இருந்தோம், கபடு இல்லாமல் நாங்கள் நடந்து கொண்டோம், அது எங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா. எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அந்த சபையில். ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களிலே அன்றி வேறொன்றிலேயும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொண்டீர்களே என்று ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்திலே வரவும் என்று அவர் எழுதத்தக்கதாக. அப்படிதானே? ஆண்டவருடைய நாளில் எனக்கு புகழ்ச்சி உண்டாகணும், உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகணும், என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் எனக்கு புகழ்ச்சி உண்டாகணும். அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களே, நான் எழுதின நிருபத்திலையும் நான் சொன்ன உபதேசங்களையும் என்று அவர் எழுதத்தக்கதாக. ஆனால் கூட அது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு மாதிரியும் ஒரு உறுதி இல்லாத ஒரு மாதிரியும் சாத்தான் காட்டியிருக்கிறான் சிலர் கண்ணில். அப்படி தானே? சாத்தானால் தூண்டப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போ இருப்பாங்க இல்லையா? தாவீது மாதிரி. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், பேதுரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது தான். 2 பேருமே சாத்தானால் தூண்டப்பட்டாங்க. அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் அவர், புதிய ஏற்பாட்டில் இவர் இல்லையா. ஏசாமி சொன்னார், அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்றார் இல்லையா. அப்படின்னா தேவ பிள்ளைகள் சாத்தானால் தூண்டப்படுவது இயல்பு. சாத்தானால் தூண்டப்பட்ட சில தேவ பிள்ளைகள் பவுல் ஏதோ ஸ்திரத்தன்மையற்றவராகவும் அவர் போதிக்க தகுதியற்றவர் என்பது போலவும் இல்லையா, அவர் தங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனம் உள்ளவராக இல்லை அப்படின்றது மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க பேசினாங்க. அப்போ பவுல் எழுதின அந்த 2ஆவது நிருபம் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. பவுல் ஒரு சரியான ஊழியக்காரன், சரியாக தான் எழுதுகிறாரு, நம்மக்கிட்ட தான் தவறு இருக்குது இல்லையா. அந்த 2ஆம் நிருபத்தை அவர்கள் படித்து பார்த்த பொழுது தீர்த்து வரணும்னு காத்து நின்றாராம். அவர் ஆறுதலின் தேவன் தீர்த்து அவர் தான் அந்த நிருபத்தை வாசித்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லணும், தீர்த்து இவர்கிட்ட எபேசுக்கு சொல்லணும், சரிதாங்களா. ஆனால் அதுக்கு முன்னால் தீமோத்தேயுவை அவர் பார்க்குறாரு. இந்த காரியங்களில் யார் பார்க்குறாரு? தீமோத்தேயுவை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அதை அவர் எழுதுகிறார், மிக தெளிவாக எழுதுகிறாரு. செவ்வாய்க்கிழமை படத்தில் அன்பின் நிமித்தம் திட்டங்களில் மாற்றம் இல்லையா. அவர் எருசலேமுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தார், யூதேயாவுக்கு. இவங்ககிட்ட இருக்க குளறுபடி உபதேசங்களில் வேறுபாடுகள், வேற்றுமையான உபதேசங்களை அங்கீகரிக்கிறவர்களாக, விசேஷமாக உயிர்த்தெழுதலை பற்றி போன வாரம் பார்த்தோம் இல்லையா. நம்பிக்கையற்றவர்களாக இருத்தல், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தல், வேசித்தனம், உபச்சாரம், இப்படி அநேக அடிப்படை காரியங்களை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு திருச்சபையாக இந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த அந்த திருச்சபை இருந்தபடினால அவர்களுக்கு அட்வைஸ் மாத்திரம் இல்லை, கண்டித்து எழுதப்பட்ட அந்த 2ஆம் நிருபத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றதை தீர்த்து திரும்பி இவருக்கு சொல்லணும் இல்லையா. சப்போஸ் தான் தீர்த்து தீமோத்தேயுலாம் இவங்களோட சேர்ந்து பர்னபாஸ் இல்லையா, சீலா, இவங்களாம் அடிக்கடி மார்க்கு, இவங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வெவ்வேறு இடத்துல அவர் பிடிச்சிப்பார். சிலர் ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க இவரோடு சேர்ந்துப்பாங்க ஊழியத்துக்கு உதவி செய்வதற்காக. அப்போ அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், இந்த இடத்துல தீர்த்து திரும்பி வரணும்னு காத்துனுக்கிறார். ஆனால் அது லேட் ஆகுது இல்லையா. பவுலின் ஆரம்ப பயண திட்டம் என்னவாயிற்று அப்படிங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா. முன்பு குளிர்காலத்தில் அவர் என்ன நினச்சாராம், மக்கதோனியாவில் தான் மாசிடோனியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அலெக்சாண்டர் பிறந்த இடம், அங்கே தங்கணும்னு அவர் நினச்சிட்டு இருந்தாராம் குளிர்காலத்தில். ஆனால் கொரிந்துவிலேருந்து எருசலேமுக்கு தரித்திரருக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை அவர் கொண்டு போக வேண்டியிருந்தது இல்லையா. எருசலேமில் குடியிருக்கிற பரிசுத்தவான்கள், அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா. கிறிஸ்டியானிட்டியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேம் தான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுங்க உங்களுக்கு, அது மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது இல்லையா. அந்தியோகியாலாம் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறுது.
அங்கே கிறிஸ்தவர்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டபடினால யூதேயாவில் இவங்க சிதறி போகிறாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து அந்தியோகியாவை என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறுது. முதல் எருசலேம் தான் இருந்தது. அப்போ என்ன நினச்சாருன்னா, அந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏழை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை கொண்டு போகணும் கொரிந்துலேருந்துன்னு அவர் திட்டம் போட்டு வச்சுருந்தார். ஆனால் அங்கே நடந்த குளறுபடியை பார்க்கும்போது அவருக்கு கோபம் மனசில் யூதேயாவுக்கு. அப்போ தான் எபேசு பட்டணத்துலேருந்து இந்த 2வது நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். நீங்கள் என்ன இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்களே, நீங்கள் தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார், ஏதோ கஷ்டப்பட்ட நான் ஊழியங்களில் இல்லையா, நாங்கள் சிறத்தன்மையற்றவர்கள் அல்ல, நாங்கள் கபடற்றவர்களாக திவ்ய உண்மையோடு நடந்து கொண்டு உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு வேத வாக்கியங்களை நாங்கள் உபதேசித்து வந்தோமே. நம்ம மறுக்கிறாங்க அவருடைய இதை. முதல்ல எருசலேமில் இருக்கிற அவருடைய சொந்த இனத்தார் சந்தேகப்பட்டாங்க, இவர் மனம் திரும்பிட்டாரா இல்லையா, நம்மளெல்லாம் துன்பப்படுத்தினவராச்சே, சேவான் கல்லெறியப்பட காரணமாக இருந்தவராச்சே, இவரை எப்படி நம்புறதுன்னு அவங்க நினச்சிருந்தாங்க முதல்ல. அந்த சந்தேகம்லாம் சரியாக இவர் உலகம் முழுதும் போக ஆரம்பிச்சது, விட்டுட்டாங்க அவரை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் உலகம் முழுதும் சென்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மற்ற பிரஜாதி பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவ சபையில் இவர் மேலே சந்தேகம் ஏற்படுது. சிறத்தன்மையோடு தான் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி இல்லையா. அன்பின் நிமித்தம் திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டதை நம்மால் அறிந்து கொள்ள முடியல. அப்படிதானே அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது இல்லையா. எல்லா காலகட்டத்திலும் கூட இந்த ஆம் என்ற வார்த்தை தான், தேவன் எங்களுக்கு செய்தார் என்ற வார்த்தை தான் என்ன பண்ணார் அவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக இல்லையா. புதன்கிழமை பாடத்தில் பார்ப்போம், மன்னித்தலும் அன்பை உறுதிப்படுத்தலும். இதுதானே கொரிந்து பட்டணத்து சபையை வந்து அவர் மன்னிக்கிறார். அவங்க செஞ்ச, அதாவது தவறி போனவர்களை நடத்தும் முறைன்னு ஒன்று இருக்குது. இதுதானே தவறி போனவர்களை சில நேரத்தில் தவறி போனவர்கள் வந்து தவறாதவர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? சபைகளில் சரியாக ஆரம்பத்துலேருந்தே சரியாக இருந்துட்டு இருக்கிறவங்க மேலே தவறி போனவர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆனால் தவறி போனவர்கள் உண்மையான மனசாட்சியுடையவர்களாக இருந்தால் ஒதுங்கியே இருப்பாங்க, அவங்க எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்க. அப்படிதானே. அப்போது ஸ்திரமாக இருக்கிறவங்க தவறி போகாதில் அவர்களை சென்று அடைந்து அவர்களை அணுகி அவர்களை மீண்டும் திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் தவறுகள் மன்னிக்கப்பட்டது, அவங்க வந்து சபைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. இதுதான் அந்த இடத்துல சொல்கிறது நான் பார்க்கணும் இல்லையா. என்ன செய்கிறார் அப்படின்னா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை 7ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். 5வது வசனத்தில் இருந்து அந்த போதனையை அவர் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், எப்படி எனில் நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது தான் ஏற்கனவே சொன்ன மக்கெதோனியா மாசிதோனியா எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாததனால் எப்பக்கத்திலே உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. பார்த்தீங்களா எப்படி இருந்ததுதான் பார்த்தீங்களா. அதுவும் ஒரு கிரீக் சிட்டி இல்லையா, கொரிந்து மாதிரி அதுவும் ஒரு கிரேக்க பட்டணம். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கார் ஐரோப்பாவிலேயே இந்த 2வது சுவிசேஷ பயணத்தில். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பார்த்தீங்களா, இவர் யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ 2வது நிருபத்தை எழுதி கொடுத்துட்டு அதை வாசிக்க சொல்லிவிட்டு அந்த கொரிந்து பட்டணத்தில் இன்னும் ரிசல்ட் வரணும்னு காத்துட்டு இருந்தார் இல்லையா. அந்த காரியத்தில் அவர் சொல்கிறாரு, தீர்த்து வந்ததுனாலே நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்தார், எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று. அவன் வந்ததுனாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லத்தக்கதாக அன்பு உறுதிப்படுத்தப்படுது. இவருக்கும் கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைகளுக்கும் உண்டான அந்த அன்பு உறுதியாக்கப்படுகிறது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அப்படிதானே. இதெல்லாம் இன்றைக்கி அன்பினால் உந்தப்பட்ட ஊழியம் என்பது தான் தலைப்பு. அப்படிதானே. ரொம்ப நேர்த்தியாக அவர் செய்கிறார் அந்த ஊழியங்களை.
அவருக்கு வந்து விட்டுடுறதுக்கு பிடிக்கல. ஒரு இடத்தையும் கூட நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் ஒன்று கூட என்ன ஆகிடக்கூடாது. ஒன்று கூட ஏசாமி தான் சொல்கிறார் இல்லையா, பிதாவே நீ தெரிந்து கொண்டவர்களில் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போக ஆயத்தமாக இல்லை அப்படின்றார் இல்லையா. அப்போ அந்த அன்பு என்ன செய்யப்படுதுன்னா உறுதிப்படுத்தப்படுது. கிரேக்க சபை நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த 2வது நிருபத்துக்கு. இந்த கொரிந்து சபை என்னன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, அவங்க என்ன உங்கள் அதிகமாக சந்தோஷப்பட்டு ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம், அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. பற்றியா கண்டிப்பாக எழுதப்பட்ட நிருபம் அதுதான். 2 கொரிந்தியரை என்ன சொல்லியிருக்காங்க, கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபத்தை பாடத்தின் ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாங்க. ரொம்ப கண்டிப்பு பண்ணி அவர் எழுதினார். இப்படி தான் இருக்கணும், நீ சபைனா இப்படி தான் இருக்கணும், இந்த ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுனதுன்னு நாம் பார்க்குறோம். அப்படி தானே. அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா மைய கருத்து இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து மைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஒழுங்குமுறை நடவடிக்கை திருச்சபையில். அப்படி தானே. அந்த ஒழுக்கம் வந்து காணப்படணும் இல்லையா. குற்றமற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதும் குற்றவாளிகளை குற்றமற்றவர்களை போல காண்பிப்பதும் அக்காலத்திலேருந்தே என்ன பண்ணியிருக்குது, திருச்சபைகளுக்குள்ளாக இருந்து வந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். அப்படி தானே அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, நீங்கள் வந்து அந்த தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தலைவர்களை நாம் என்ன பண்ணோம், நம்ம கொடுக்கப்பட்டக்கூடிய தலைவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து விடாதவர்களாக இல்லையா. முன்னொரு காலத்திலலாம் எப்படி இருந்தது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ இருக்க தலைவர்களை வந்து எப்படி நடத்தணுன்றதை அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கார். இந்த வார பாடத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அவங்களோடு சேர்ந்து ஊழியத்தில் அவர்களை பலப்படுத்துகிறவர்களாக. அப்படிதானே வந்து உங்களுக்கு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் அவங்க தேவனால் அனுப்பப்படுறாங்க ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய. அவங்களுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கிறா சொல்லுங்கள். நாம் ஆறுதல் அளிக்காட்டால் வேறு யார் ஆறுதல். அவங்கள பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா. அவங்கள வந்து இது சரியில்லை, ஒரு தலைவர் தனக்கு வேண்டியதை செய்யாட்டா அவர் உடனே அவர் தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே விசுவாசிகள் அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு போதகர் வராரு, அவர் வந்து தனக்குரிய மாதிரி செய்யலையா உடனே அவர் தேவை கிடையாது நமக்கு. அப்படிதானே. அப்படி எத்தனை தலைவர்களையும் போதவர்களையும் நம்ம மாற்றிட்டு இருக்க முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒருத்தரை தவறு சொல்லி வெளியில் அனுப்புனா பரவாயில்ல, வரவங்களெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் கூட அவங்கள இருக்க விடாதபடி, வேலை செய்யாதபடி அவங்கள செஞ்சு அவங்கள வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சா தவறு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம், அவங்கக்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட இருக்குது. அதானே. மாங்காய் புளிக்க தான் செய்யும். மாங்காய் இனிக்கிறது என்றால் மாங்காயில் பிரச்சனை இல்லை, உன் நாக்கில் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதானே. வயிறு ஏதாவது கெட்டு போயிருக்கும், நாக்கில் சரியான சுவை அறிய முடியல. அப்படி தானே. ஒரு தலைவர் வேணாம் சரி ரைட்டு, ஒரு பாஸ்டர் வேணாம் ரைட்டு, வரவங்களெல்லாம் வேணான்னு குறை கண்டுபிடிச்சிருந்தா நீ தான் பெரிய குற்றவாளி, உங்ககிட்ட தான் பெரிய குறைகள் ஏதோ இருக்குது இல்லையா. பவுல் அப்போஸ்தலன் அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். எப்படி நடத்துவது, தலைவர்கள் இடத்துல எப்படி அன்பு. வியாழக்கிழமை பாடத்தில் மிக அழகாக கண்டிப்பான நிருபம் என்று சொல்லி அவரே என்ன செய்கிறாரு, அதை பற்றி அவர் எழுதுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தானே. வெற்றிகரமாக துரோவால் அவர் அடுத்து அங்கேருந்து அங்கே என்ன பண்ணுறாரு, எபிரேருந்து துரோவாக்கு போகிறார் திருப்பி. அந்த பட்டணத்தில் அந்த ஊழியம் வந்து அவருக்கு வெற்றிகரமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2:14 அவர் என்ன செய்கிறார், எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் பவுல் என்ன செய்கிறாரு, மகிழ்ச்சியாக இந்த நிருபத்தை அவர் நிறைவு செய்வதை நம்மால் கர்த்தர் நம்மை அந்த அதிகாரத்தை நிறைவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்திற்குள்ளாக அரவணைத்து செல்கிறவர்களாக நாம் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளையில் நம்முடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை மனதிலே வைத்து கொள்ளவும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உடைய பிள்ளைகளாக இருக்கவும், பலத்த சாட்சிகளாக இருக்கவும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிற ரட்சிப்பின் வழியை காண்பித்து உடைய கல்வாரி சிலுவையின் அடியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு திருமுழுக்குகளை கொடுத்து திருச்சபைகளை உருவாக்கி அவர்களை திருச்சபையின் அங்கங்களாக மாற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் ஆசீர்வாதத்தை தாரும் உடைய தூய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம்.
இன்றைக்கு எழுதப்பட்டிருக்க இந்த காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு காரியங்களாக இருப்பதை நாங்கள் பார்த்தோமப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த வாரம் கொடுக்கப்பட்ட புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்க ஆலோசனைகளின்படி நடந்து கொண்டு தலைவர்களையும் போதகர்களையும் திருச்சபையும் மற்ற விசுவாசிகளையும் மதிக்கவும், நாங்கள் எங்கள் குடும்பங்கள் நாங்கள் எங்களுக்குரியது மாத்திரமே என்று எண்ணாதவர்களாக, இது தேவனுடைய திருச்சபை என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள விசுவாசத்திலும் ஆண்டவரே அத்துமீறி செல்லாதவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.